ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டுடே நம்ம பாஸ்தா செய்வது எப்படி தான் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்குறதுக்கு நான் குக்கர் தான் எடுத்துருக்கேன். குக்கரில் தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் நீங்கள் வேறு எண்ணத்தில் கூட செஞ்சுக்கலாம். நான் வெங்காயம் தக்காளி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பீன்ஸ் கேரட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வாங்கணும். தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு லைட்டாக போட்டுக்கிறேன். அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு வேணால் ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கிறதுக்காக நான் உப்பு போட்டுக்கிறேன். இது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினது பாஸ்தா மெயின் இதில் பாஸ்தா போட்டு லைட்டாக வதக்கினா மட்டும்தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். நீங்கள் எவ்வளோக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணீர் செய்கிறீங்க அதுக்குள்ளே ஒட்டாமல் இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். நான் குக்கரில் செய்யலாம் டைரெக்டாக விட்டு ஊற்றணும். நல்லா மிக்ஸ் நல்லா வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி பாஸ்தா முழுகிற அளவுக்கு மட்டும் ஊற்றுறோம். அதுக்கு அதிகமாக ஊற்றுறீங்க நிறையா தண்ணியாக இருக்கும். கரெக்டாக அது மீடியமாக அது முழுகிற அளவுக்கு இருந்தால் எடுத்துக்கணும். இது உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அப்புறம் தேவைக்கு ஏற்ப மிளகாத்தூள்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்காரு. காரம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிண்டி விட்டு 5 மினிட்ஸ் லைட்டாக ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு குக்கரை 3 விசில் போட்டு இறக்கினா சுவையான டேஸ்ட்டான பாஸ்தா 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். உங்களுக்கு தேவையான முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம்.